யாருமா அந்த குழந்தை? அங்க ஒருத்தவங்க டாக்ஸ் பாக்குறாங்கல்ல, அவங்க குழந்தை தான் அது. இந்த குழந்தை உச்சா போயிடுச்சு பாருங்களா. குழந்தைய வெளியில கூட்டு வராங்களே, ஒரு டைப்பர் போட்டு கூட்டு வரக்கூடாது? இப்ப நீ கூப்பிட்டு சொல்ல, அதுக்கு என்ன பதில் வரும்னு தெரியாது. நம்ம ஸ்டாஃபை தொடக்க சொல்ல, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது. அது அவங்க தப்பு தானே? அது உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியணுமே. இரு கூப்பிட்டு சொல்லி பார்ப்போம். ஏங்க, நீங்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்களே, அந்த குழந்தை உச்சா இருந்துருக்கு பாருங்களா. ஐயோ பேத்தி தாங்க தொடக்கிறது. நான் துணி எதுவும் எடுத்துட்டு வரல. பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வேணா மாப்பேத்த வந்து தொடச்சு விடுறேன். பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, கோச்சிக்காதீங்க. ஸ்டாஃப் தொடக்க சொன்னா இதுக்கெல்லாம் சேர்த்து சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரே நிமிஷத்துல நான் தொடச்சு கொடுத்துட்றேன். போன வாரம் கூட இதே மாதிரி தாங்க நடந்தது. குழந்தைய பெற்றவங்க குழந்தைனா அப்படிதான் இருக்கும், இது கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சண்டை போட்டு வாங்க வந்த பொருளை கூட வாங்காம போயிட்டாங்க. நீங்களும் எங்க அதே மாதிரி சொல்ற போறீங்கன்னு நினைச்சுதான் பயந்துட்டேன். இது தப்பா நினைக்க ஒண்ணும் இல்லைங்க, நான் டாய்ஸ் பார்த்து எடுத்துன்னு வரேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அக்கா 1000 இருந்தா தரீங்களா? நாளைக்கு தந்துடுறேன். 1000 ரூபாயா? காலையில இருந்து சேல்ஸே ஆகல. ஏற்கனவே உங்க அம்மா 3500 ரூபா தரணும், அந்த காசை முதல்ல கொடுக்க சொல்லு. அம்மா வந்து வெளியூர் வேலைக்கா போயிருக்காங்கக்கா. தம்பிக்கு இன்னைக்கே ஃபீஸ் கட்டி ஆகணும், இல்லைன்னா ஸ்கூல் போக முடியாது. உங்களை விட்டா எனக்கு யாரும் தெரியாது. சரிக்கா, பரவாயில்ல விடுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இந்த காசு ஆனா அம்மா வந்தோடனே எல்லா காசும் வாங்கி கொடுத்துனே. அம்மா காலைல 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அரிசி பருப்புலாம் அம்மா வந்து தாங்க வாங்கணும். எப்படியும் அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க, ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இதுல பிரெட் பிஸ்கெட் நூடுல்ஸ் பாக்கெட் வச்சிருக்கேன், அம்மா வர வரைக்கும் வச்சு சாப்பிடுங்க. ஏதாவது ஹெல்ப் வேணா வந்து கேளுங்க. என்ன? ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். ஏற்கனவே அவங்க கடன் தரணும், இதுல வேற எதுக்குமா காசு கொடுத்தீங்க? நிறைய பசங்க படிப்பை பாதியில நிறுத்துறாங்கல்ல, காரணமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனை மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்க படிப்பை பாதியில நிறுத்த மாட்டாங்க. அதனாலதான் காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உங்க கடைக்கு எத்தனை வருஷமா வரேன், இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை. நான் பாட்டில் கழுவுற லிக்யூடு கேட்டா துணி துவைக்கிற லிக்யூடு தராங்க. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுமா வரேன். ஐயோ, கடையில் இருக்கிற எல்லா பசங்களுமே பூசுறா, அவங்க ஒண்ணுமே தெரியாது. நீ ஏதோ ஒரு தடவை பார்த்து எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு படிக்க தெரியாதுக்கா, வீட்டுல போய் திட்டுவாங்கன்னு தான் மிச்சம். பழைய ஆள்லாம் இருந்தாங்களா, அவங்களும் எங்க? பழைய பசங்க யாருமே இல்லடா, எல்லாமே புதுசு. அவங்களாம் இருந்த வரைக்கும் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். புது பசங்க பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பொருளை மாத்திட்டேன். சரிக்கா, நான் வரேன். இத்தனை பேர் இருக்காங்களே, இன்னுமா செட் ஆகல? எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்றது முக்கியம் இல்லப்பா, நமக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்றதான் முக்கியம். பொருளை வாங்கி போட்டா மட்டும் சேல்ஸ் நடக்காது, அது பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு ஸ்டாஃப் இருக்கணும். அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த பிசினஸ் மட்டும் இல்ல, எல்லா பிசினஸுமே கஷ்டம் தான். புடம் ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க 150 ரூபா ஆச்சு. இங்க மழை அதிகமா இருக்கு, நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்தாங்க மீதி காசு. சரி, நான் வாங்கின்னு வரேன். A few moments later. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன புடம் வாங்கிட்டு போனோம்ல, மீதி காசு தரவே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் உங்களுக்கு மீதி காசு கொடுத்தேன், நீங்க கூட போன் பேசிட்டே போனீங்கல்ல. இல்லைங்க, நான் காசு வாங்கின ஞாபகமே இல்லை. ஆண்டி, காசு எடுத்து நீங்க உங்க பையில தான் போட்டீங்க. ஆமாங்க இருக்கு, போன் பேசிக்கினே காசு வாங்கினல, ஞாபகம் இல்லை. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வரேன். இப்பெல்லாம் நிறைய பேர் போன் பேசிக்கிட்டே பர்ச்சேஸ் பண்றாங்கல்லவா. நல்ல வேலை அவங்க பையில காசு போடக்குள்ள நீ பார்த்து, இல்லைன்னா இப்ப சண்டை தான் வந்திருக்கும். இவங்க மட்டும் இல்ல, முக்காவாசி பேர் இப்பெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அட்லீஸ்ட் பொருள் வாங்கக்குள்ளையாவது போன்ல பேசாம இருக்கலாம். அப்படி இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது. 100 ரூபா ஜிபே பண்ணா காசு தருவீங்களா? அந்த மாதிரிலாம் இங்க பண்றது இல்லைங்க. வெளியூருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், பர்ஸு ஃபோனு எல்லாமே தொலைஞ்சு போச்சு. இங்க யாரையும் எனக்கு தெரியாது, அதனாலதான் உங்ககிட்ட ஊருக்கு போக காசு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க போனு, இதுல என்ன போன் நம்பர் இருக்கு, இதுக்கு ஜிபே பண்ணுங்க, நான் காசு கொடுத்துறேன். ஹலோ, நான் அம்மா பேசுறேம்மா. வந்த இடத்துல ஃபோனும் பர்ஸும் தொலைச்சிட்டேன். இந்த நம்பருக்கு 100 ரூபா ஜிபே பண்ணி அனுப்புறியா? நான் வந்து என்ன ஏதுன்னு உனக்கு சொல்றேன். அமௌண்ட் வந்துருச்சுங்க, இந்தாங்க காசு. இதுக்கப்புறமாவது கேர்ஃபுல்லா இருங்க வெளியே வந்தா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். ஏமா உங்களுக்கு காசு கொடுத்தீங்க? அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருப்பா, வெளியூர் வேற சொல்றாங்க, பர்ஸ் வேணும்னா தொலைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன உதவி தானே.